Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் Geek channel. என்னோட பேர் விக்ரம். நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். February 15 இருந்து FASTag compulsory னு transport minister சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனவரி 1 லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஜனவரி 15th டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இனிமேல் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. பட் பண்றாங்களா இல்லையானா ஆஃப்டர் February 15th தான் தெரியும். இந்த வீடியோல நம்ம வந்து ஃப்ரீயா FASTag எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். ஃப்ரீ மீன்ஸ் நீங்க வந்து 100 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணனும். பட் அந்த அமௌண்ட் 100 ரூபாயுமே உங்க FASTag வாலெட்டுக்கு போயிடும். சோ அத நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் டோல் கிராஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க மத்த FASTagல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு 500 கேட்பாங்க. அதுல ப்ராசசிங் ஃபீஸ்னு 200 250 வந்து எடுத்துக்குவாங்க. ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வாலெட்ல வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. பட் நான் இப்ப சொல்ல போற FASTagல செக்யூரிட்டி டெபாசிட்னு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க 100 ரூபீஸ் பே பண்றீங்க, அதுவுமே உங்க வாலெட்ல ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த FASTag வாங்குறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கொடுக்க தேவையில்ல. ப்ரூஃப் மீன்ஸ் ஆர்சி புக், ஆதார் கார்டு அப்படின்ட்டு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்ல உங்க வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 3 டேஸ்ல உங்க அட்ரஸ்க்கு உங்க FASTag வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி அந்த FASTag வந்து அப்ளை பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த FASTag அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் கார் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த FASTag பார்த்தீங்கன்னா ஒன்லி பர் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஓன் யூஸ் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான், அதுவும் காருக்கு மட்டும்தான். மற்றபடி ட்ரக்குக்கெலாம் இது அவைலபிள் இல்லை. கார்லேயே நீ பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இது அவைலபிள் இல்லை. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து கிளைம் பண்ண முடியும். நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கெட் FASTag அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு தேர்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலான்னு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் உங்களோட FASTagை டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் பின்கோட் சிட்டிலாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஸ்டேட்டாக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா KYC டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் நம்பர் என்டர் பண்ணால் போதும். உங்கள் கையில் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணலாம். இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி அப்படின்ட்டு எந்த டாக்குமெண்ட் நம்பர் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணுன்னு தேவையில்லை. நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து உங்கள் வெஹிக்கிள் நம்பர் இருக்கும். கீழே வந்து உங்கள் வெஹிக்கிளோட மேக்கர் அண்ட் மாடல் இருக்கும். இது கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த FASTag பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்சனல் யூஸ் வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் தருவாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து கிடையாது. நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க வி ப்ரொவைட் FASTag ஒன்லி ஃபார் நான் கமர்ஷியல் கார்ஸ் ஒன்லி அப்படின்னு இருப்பாங்க. இந்த FASTag கமர்ஷியல் யூஸுக்கு கிடையாது, அதாவது எல்லோ போர்டு வெஹிக்கிள் கிடையாது. அதாவது ஒன்லி பர்சனல் யூஸ் ஒயிட் நம்பர் பிளேட்டுக்கு மட்டும்தான் இந்த FASTag வந்து அவைலபிள் இருக்கு. இதில் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இன்கேஸ் உங்கள் வெஹிக்கிள் நம்பரோட டீட்டெயில்ஸ் இவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா இவங்க வந்து உங்கள் ஆர்சி புக்கை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா வெஹிக்கிளுக்கும் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் பண்ண முடியலைன்னா மட்டும்தான் வந்து உங்கள் ஆர்சி புக் வந்து கேட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஹிக்கிள் காமிக்கிறேன். இந்த வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஓ இஷ்யூ இருக்குது. அதாவது மோர் தென் ஒரு ஆர்டிஓக்கு மேலே இந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து கனெக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெஹிக்கிளோட ஓனர் யாருன்ட்டு யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆர்டிஓ இஷ்யூ, ஆர்டிஓவில் போய் இதை கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூ உங்கள் வெஹிக்கிளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்சி புக் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிளுக்கும் அந்த மாதிரி இருக்காது, ரேர் கேஸ் தான் அந்த மாதிரி வர்றது. எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னா உங்களோட டீட்டெயில்ஸை அவங்க ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. எடுத்த பின்னாடி பர்சனல் யூஸ்ன்னு நீங்கள் கீழே டிக் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் கிடையாது. மற்ற FASTagல பார்த்தீங்கன்னா இந்த 150 250லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த FASTagல எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 100 ரூபீஸ் தான் லோட் பண்ண போகிறீங்க. அதுவுமே வந்து உங்களோட FASTag வாலெட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு 250 வேணும்னா இங்கேயே கிளிக் பண்ணி 250 உங்களோட வாலெட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். 500 1000 2000 வரைக்குமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் 100 மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆயிருக்கும். அந்த OTPயை என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு OTP வரல அப்படின்னா நீங்கள் கீழே ரீசெண்ட் OTP ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு OTP ரிசீவ் ஆயிருக்கும். அந்த OTP வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை. இங்கே நீங்கள் இந்த 100 ரூபீஸை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பே பண்ணால் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. வாலெட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். UPI ஆப்ஷன் இருக்குது. நான் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓடிபி ஒன்று வரும். நீங்கள் அகைன் உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகிருக்க ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஃபாஸ்டாக் இஸ் ஆன் தி வே, யூ வில் ரிசீவ் த ட்ராக்கிங் டீடைல்ஸ் ஃப்ரம் ஐடிஎஃப்சி பை நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே. We have also created an ஆக்டோ டிரைவ் அக்கௌண்ட் ஃபார் யூ அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தின் 1 டேல, அதாவது நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு 24 ஹவர்ஸில் நமக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. அதாவது இது வந்து ஐடிஎஃப்சி பேங்க், இந்த பேங்க்கோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த பேங்க்லேருந்து நமக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆக்டோ டிரைவ் இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இங்கே கோ டு மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாஸ்டாக் ஹஸ் பின் டிஸ்பேச்டு, இட் வில் அரைவ் ஆன் ஆர் பிஃபோர் 17th, வித்தின் 3 டேஸில் வந்து நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆயிரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1800266990 இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கான்டாக்ட் நம்பர். இது கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபாஸ்டாக்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு டேக் 3 டேஸில் வரலைனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஃபாஸ்டாக்ல இஷ்யூ இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபாஸ்டாக் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து மிரருக்கு கீழே கரெக்டாக ரீட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்டாக் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த ரிசீவ் ஆன கவர்லேயே இருக்கும். நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு டேக் வந்தோடனே ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஃபாஸ்டாக் ரிசீவ் ஆனோடனே அதிலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஃபியூச்சரில் ரீசார்ஜ் பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.